நீங்கள் ஞானமுள்ள ஒருவராக இருந்தால் ஒருபோதும் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாத 4 விஷயங்கள். முதல் விஷயம், உங்கள் குடும்பத்தை பற்றி, குறிப்பாக அந்நியர்களிடம் ஒருபோதும் தீய விதமாக பேச வேண்டாம். நீதிவள்ளி நூலில் சொல்லப்பட்டிருப்பது போல தன் குடும்பத்தையே பாதிப்பவர்களுக்கு இறுதியில் தீமையே வாரிசாக கிடைக்கும். இரண்டாவது விஷயம், உங்கள் திட்டங்கள், எண்ணங்கள் அல்லது எதிர்கால முயற்சிகளை யாரிடமும் பகிர வேண்டாம். எனக்கு விரைவில் பணம் கிடைக்கப் போகிறது என்று கூறுவது பொறாமையையும் வெறுப்பையும் தூண்டி எதிரிகள் உங்கள் ஆசீர்வாதங்களை தடுக்க வாய்ப்பளிக்கலாம். மூன்றாவது விஷயம், நீங்கள் எவ்வளவு வருமானம் பெறுகிறீர்கள் அல்லது உங்கள் நிதி பிரச்சனைகள் என்ன என்பதை யாரிடமும் சொல்ல வேண்டாம். உங்கள் வருமானம் அல்லது போராட்டங்களை வெளிப்படுத்துவது வறுமை மற்றும் குறைவின் ஆவிகளுக்கு வலிமை அளிக்கும். முடிவாக 4வது விஷயம், உங்கள் வெற்றிகளை அனைத்தையும் சமூக வலைத்தளங்களில் வெளியிட வேண்டாம். உங்களை பின்தொடர்பவர்கள் அனைவரும் உங்களுக்கு நன்மை வேண்டி இருப்பதில்லை. சிலர் உங்களுக்கு தீமை வேண்டியும் இருப்பார்கள். அதேபோல் உங்கள் இதயத்தை யாரிடமும் திறக்க வேண்டாம். உங்கள் பலவீனங்களையும் பயங்களையும் பகிர வேண்டாம். ஏனெனில் எதிரி அவற்றை உங்களுக்கே எதிராக பயன்படுத்தக்கூடும். நீங்கள் எங்களை பின்தொடரவில்லை என்றால் மீண்டும் ஒருபோதும் எங்களை காணாமல் போய்விட வாய்ப்பு உண்டு. ஆனால் பின்தொடர்கிறீர்கள் என்றால் வாழ்த்துக்கள், நீங்கள் தினந்தோறும் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.